அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. காணொலி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். இன்று மகா சிவராத்திரி. ஆகவே என்னுடைய காணொலியின் 9வது பகுதி இன்று பதிவு செய்யப்படுகிறது. இரவுகளிலே பேரிரவு என்று சொல்ல போனால் மகா சிவராத்திரி தான். இரவு என்றாலே ஒளியற்ற நிலை, ஒளியே இல்லை. ஒளியே இல்லாத போது அது பேர் இருள் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். ஆதியில் இருள் மட்டுமே இருந்தது. அந்த இருள் வடிவமற்று இருந்தது. இருள் மட்டுமே இருக்கும்போது அதுக்கு காட்சி உரியது அல்ல. ஒளி மட்டுமே இருந்தாலும் அதுவும் காட்சிக்குரியது அல்ல. இருளும் ஒளியும் மாறி மாறி வரும்போதுதான் அது காட்சிக்குரிய பொருளாகவும் ஒரு பொருளாகவும் பொருளை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே இன்று வள்ளலார் உயிர்கலையின் 9வது பகுதியாக இருளிலிருந்து இருள் ஒளி அடுத்த நிலையில் வந்து பிறகு ஒளிமயமான பிறகு அதுவும் முடிவடையாமல் பிறகு பேரொளியாக அருட்பெரும் ஜோதியாக மாறும்போது அருட்பெருஞ்சோதியாக மாறி கொடுத்து காட்சிக்குரியதாக இல்லை, கருத்துக்குரியதாகவும் இல்லை, அது உண்மை பொருளாக மாறுகிறது. ஏற்கனவே நாம் பதிவு செய்தபடி உலகம் காட்சி பொருள், உயிர் கருத்து பொருள், ஆன்மா உண்மை பொருள். என்றும் எங்கும் நீக்கவர நிறைந்திருக்கிற ஆற்றல் இருளும் ஒளியும் உணர்ந்த வெளிச்சம் மட்டுமே. அங்கே இருள் இல்லை, ஒளி இல்லை, வெளிச்சம் மட்டும் இருக்கிறது. வெளிச்சத்திலே இருளும் அடக்கம், ஒளியும் அடக்கம். இதைத்தான் நாம் ஞானம் என்று சொல்கிறோம். ஞானம் உள்ளவர்களும் ஞானம் இல்லாதவர்களையும் நாம் பிரித்து பார்க்க வேண்டும் என்றால், எப்போது ஒருவர் அறிவை பெருமைப்படுத்தி பேசுகிறாரோ, அறிவை வைத்து அறியாமையை இழிவாக கருதுகிறாரோ, அப்போது அவரிடம் ஞானம் இல்லை என்று தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அது செயற்கை அறிவோ இயற்கை அறிவோ அறிவை முன்னிலைப்படுத்தினால் அது அறியாமையின் உச்சம். ஞானத்தை முதன்மைப்படுத்தினால் மட்டும்தான் அது அறியாமையும் இல்லை, அறிவும் கடந்திருக்கிறது. அதுதான் முங்கிக் கொண்டே இருக்கிறது. ஞானம் என்றும் வாழ்வியலில் ஓங்கும் மகா பெரிய ஆற்றல். அதை புரிந்து கொள்வதற்கு மகா சிவராத்திரி அவசியமாக இருக்கிறது. இரவு ஊராக பிடித்திருப்பது என்றால் அதனுடைய முப்பொருள், இருளிலே இருக்கிறவர்கள் எப்போதும் விழிப்புடன் இருந்தால் வாழ்வு மேல 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 ஓங்கும், வளரும், சிறக்கும் என்பதே இந்த கருத்து. ஒளியில் இருக்கிறவங்களுக்கு ஒளி தேவைப்படாது, ஆனால் இருளில் இருக்கிறவங்களுக்கு ஒளி தேவை. 24 மணி நேரமும் இருள் நேரத்தில் விழிப்பாக இருக்கிற பழகிவிட்டால் அதுவே ஞானம். அதுவே ஞானம். நாம் தூக்கத்தை வென்றுவிட்டோம், மயக்கத்தை வென்றுவிட்டோம், மாயை வென்றுவிட்டோம். அந்த வென்றதின் அறிகுறி தான் மகா சிவராத்திரி. எப்போது ஒரு மனிதன் இருளை வென்று விட்டான், இருள் ஒளியை வென்று விட்டான், ஒளியையும் வென்று விட்டான், பேரொளி பெற்று வாழ்க ஆரம்பித்து விட்டானோ அவனுடைய வாழ்க்கை முற்று பெற்று விட்டது. அவனே இறைவன், அவனே தலைவன், அவனே முதல்வன். ஆகவே அவன் அறியாதது ஒன்றுமில்லை, அறிய வேண்டியது ஒன்றுமில்லை, உணராதது ஒன்றுமில்லை, உணர வேண்டியதும் ஒன்றுமில்லை. ஆனாலும் அவன் வாழ்வு என்றும் ஓங்கிக் கொண்டே இருக்கிறது.
பிறருக்காக வாழ்கிற வாழ்வு தான் ஞான வாழ்வு. அவர்களுக்கு வாழ்வு என்பதே பார்க்க இல்லை, வாழ்விக்குங்கிறது மட்டும்தான் வந்து எல்லோருக்கும் ஞானத்தை அளிப்பதன் மூலம் எல்லா உயிர்களும் நின்றுட்டு வாழ வேண்டும் என்ற ஒரு கருத்து வாழ வைக்கிற நிலையில தான் இருக்கிற தவிர வாழ்கிற நிலையிலே இல்லை. வாழ்வது என்றாலே ஒரு வரவு, ஒரு செலவு, ஒரு பிறப்பு, ஒரு இறப்பு, ஒரு தோற்றம், ஒரு மறைவு இருக்க வேண்டும். ஆகவே பெருவாழ்வு என்பது வாழ வைத்து மகிழ்வது, மகிழ்வித்து மகிழ்வது. ஆக இந்த 3 நிலைகளையும் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு அடிப்படை வேறுபாடு வேற்றுமை என்றால் என்ன, ஒற்றுமை என்றால் என்ன, ஒருமை என்றால் என்ன. ஒருமையில் மட்டுமே நம் அறிவு என்றும் ஓங்கும், இருமையில் மட்டுமே நம் உயிர் என்றும் வரும். பன்மையிலோ அல்லது கலைகளிலோ அவ்வாறு ஒரு நிகழ்வு நிகழாது. அது உயிரானால் பிறக்கும், வாழும், பிறக்கும். பொருளானால் தோன்றும், இருக்கும், மறையும். இந்த அடிப்படை வேறுபாடுகளை நாம் ஐயம், திரிவு, மயக்கமின்றி உணர்ந்து கொண்டால் நம் வாழ்வு என்றும் ஓங்கும், என்றும் வரும். தமிழர் அறிவு என்றும் ஓங்கும் அறிவு, என்றும் வளரும் உயிர். இந்த வேறுபாட்டை நாம் புரிந்து கொண்டால் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு. தீர்வு என்பது பிரச்சனைகளில் தான் இருக்கிறதே தவிர பிரச்சனைகளை நீக்கிவிட்டால் அங்கே தீர்வு என்பதும் இல்லை. பிரச்சனை இருக்கணும், இருந்தால் தான் தீர்வு கிடைக்கும். இருள் இருந்தால் தான் ஒளியை தேடும், ஒளி தான். அப்புறம் சப்தம், முதல்ல இருளிலிருந்து புறப்படுகிற ஒரு ஆற்றல் சப்தம்தான், நாதம்தான். நாதத்திலிருந்து அப்புறம் ஒளி தோன்றுகிறது, ஒளியிலிருந்து மீண்டும் இருள் தோன்றுகிறது. இருளும் ஒளியும் தான் இப்பொழுது சுழற்சி எடுத்துக்கொண்டு உலகத்திலே தோற்றம், மறைவு என்றும் உயிரிழங்களுக்கு பிறப்பு என்றும் இறப்பு என்றும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப இருள் என்றால் அடிப்படையில் அது பொருளுக்கு காரணியாக இருக்கிறது. சூரியனோ சந்திரனோ பூமியோ இருளினுடைய வெளிப்பாடே தவிர அது ஒளியின் வெளிப்பாடு அல்ல. இருளிலிருந்து தோன்றிய சப்தம், சப்தத்திலிருந்து தோன்றிய ஒளி, ஒளியிலிருந்து தோன்றிய வெளிச்சம், இது மூன்றுமே இருளின் அடிப்படையில் தோன்றுகின்றதே தவிர அது அருளின் அடிப்படையில் தோன்றுகிறது. இருள் இல்லாமல் வாழ்வோ, ஒளி இல்லாமல் வாழ்விப்பனும், அதாவது ஞானம் இல்லாமல் வாழ்விப்பது முடியாது. ஞானம் இல்லாதவர்கள் யாரையும் வாழ்விக்க முடியாது. அதே போல இருள் இல்லாமல் வாழவும் முடியாது. ஒளி மட்டுமே இருந்தால் அது சூரியனை போல தன்னை அழித்து கொண்டு அது எல்லாருக்கும் ஒளியை கொடுத்து விட்டு இறுதியில் அது மறைந்து போகும். அதுபோலத்தான் அறிவுள்ளவர்கள் கதி இதே தான். அறிவுள்ளவர்களுக்கு இருக்கிற பெரிய உச்சகட்ட ஒரு சாதனை என்னன்னா, அவர்கள் மற்றவர்களுக்காக வாழ்ந்து தான் வாழாமலே வடிந்து போகணும். அப்ப அறிவும் வேண்டும், அறியாமையும் வேண்டும். இரண்டும் சுழல் இருக்கிற இடத்திலே அதற்கான ஒரு அளவீடும் வேண்டும். இதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு 2 வரிகளிலே அதை ஒப்பிட்டு அறிந்து கொள்ளலாம். ஒன்று அளவியல், உளவியல். அடுத்த உளவியலின் உச்சம் சித்தம், சித்தத்தின் உச்சம் ஞானம். நம்முடைய தமிழர்களுக்கு தெரிந்தது ஞானம் அவர்களுக்கு கைவந்த கலையாக இருந்தது. சித்தம் அதைவிட கைவந்த கலையாக இருந்தது. உலகம் அதைவிட கலைவந்த கலையாக, அதாவது கைவந்த கலையாக இருந்தது, இருந்து கொண்டிருக்கிறது. அதன் அடையாளம் தான் சிதம்பரம். இறைவன் நடனமும் ஆடிக்கொண்டிருக்கிறான். உங்களுக்கான குறிப்புகளை மேல் நோக்கி காட்டிக் கொண்டிருக்கிறான். குறிப்பால் உணர்த்துகிறான். நடனம் என்பது குறிப்பு அறிவு. அது ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் எதை அடிப்படையாக கொண்டு வாழ்கிறீர்கள் என்றால்
இடது நிலையிலே உங்களுக்கு உங்கள் வாழ்வு கீழ் நோக்கி ஈர்க்கப்படுகிறது, வலது நிலையிலே அது மேல் நோக்கி ஈர்க்கப்படுகிறது. ஆகவே இந்த நடனம் என்பது இது திரு நடனம். உலகம் என்பது நாடக மேடை என்று சொல்கிறார்கள். அதில் இருக்கிற காட்சி பொருள் எல்லாம் ஒரு என்ன சொல்வது, அதாவது படம் எடுப்பதற்கு முன்னாடி ஒரு செட்டு போடுவாங்க, அது மாதிரி இப்போ செட்டு போட்டு கொடுத்துருக்காங்க நமக்கு. இறைவனே நமக்கு செட்டு போட்டு அதில் ஆக்டர்லாம் ப்ரப்போஸ் பண்ணி யார் யாருக்கு என்ன வசனம் பேசணும், என்ன நடிப்பு நடிக்கணும் அப்படின்னு குறித்து அவர்களுக்கென்று ஒரு அளவியல் முறையில் சரியான குறிப்பை கொடுத்து, காலத்தை கொடுத்து, இடத்தை கொடுத்து நாமெல்லாம் இப்போ நடித்து கொண்டிருக்கிறோம். சுய அறிவிலே நாம் நடந்து கொள்ளவில்லை, சுய அறிவிலே நாம் வாழவில்லை. சுயமரியாதை நிலையிலே யாரோ ஒரு எழுதி கொடுத்த வசனத்தை பேசிக்கொண்டு, யாரோ ஒரு போட்ட வேஷத்தை ஏற்றுக்கொண்டு இங்கே நாம் நடித்துக் கொண்டிருக்கிறோம். இதுதான் மகா சிவராத்திரியுடைய அற்புதமான செய்தி. இரவிலே எப்படி அறியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அந்த இரவையும் ரசித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அதுதான் மக்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இருளும் ஒளியும் காட்டுகிற காட்சிகள் தான் இன்னைக்கு உலகம் வழிநடத்தப்படுகிறது. நம்மளே தெரிஞ்சு கொள்ளலாம். இன்னைக்கு கலைத்துறையிலே உச்சத்தை தொட்டுவிட்ட துறை சினிமா உலகம். சினிமா உலகத்தை கண்டு மயங்கி போயிருக்கிற மனிதர்கள் மற்றதை பற்றியெல்லாம் அதிகம் கவனம் செலுத்துவதில்லை. அவர்களுக்கு உயிர் முக்கியமில்லை, உண்மை முக்கியமில்லை, உலகம்தான் முக்கியம், நாடக மேடை முக்கியம், காட்சி பொருள்கள் முக்கியம், அதில் நடிக்கிற நடிகர்கள் முக்கியம். எல்லோருமே நடித்துக் கொண்டுதான் இருக்கிறோம், காட்சி பொருளை முன்னிலைப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறோம். இந்த காட்சி பொருளில் வாங்கி கொண்டிருக்கிறோம், மாயையில் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். இதை புரிந்து கொண்டால் உண்மை அறிவு எது, உண்மை உயிர் எது, எவ்வாறு உண்மை எப்போதும் வளர்ந்து கொண்டே இருக்கும், உண்மை அறிவு எப்போது ஓங்கிக் கொண்டே இருக்கும் என்ற வேறுபாட்டை துல்லியமாக உளவியலால் தெரிந்து கொண்டால் நாம் ஞானத்தோடு வாழ்கிறோம் என்று பொருள், எல்லோரையும் வாழ்விக்கிறோம் என்று பொருள். ஒருவரை வாழ வைக்கக்கூடிய அறிவு, எல்லோரையும் இணக்கமாக வாழ வைக்கக்கூடிய அறிவு, ஞானத்துக்கு ஒன்றே சாத்தியம். அதை செயல்படுத்துகிற ஆற்றல் சித்தத்துக்கு மற்றே சாத்தியம். ஆகவே தமிழர்கள் ஞானிகளாக வாழ்கிறார்கள், சித்தர்களாக வாழ்கிறார்கள், உலகை வாழ்வித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை சொல்லி இந்த மகா சிவராத்திரி செய்தியாக காணொலி காட்சியாக அறிவிக்கிறேன். நன்றி.